அண்ணா, அதாவது நம்முடைய மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் இன்னைக்கு ராஜ்யசபால கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 40 நிமிஷம் பேசியிருக்காங்க. நம்ம எல்லாரும் பார்த்தோம். அதில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நேற்று லோக்சபால பேசும்பொழுது தெளிவாக சொன்னாங்க. நான் யாரையும் தவறா சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றி நான் குறிப்பிட்டு பேசியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய சகோதரி கனிமொழி அவர்களுக்கு ஒருவேளை மனதில் ஏதாச்சும் சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்தா நான் மன்னிப்பு கேட்கிறேன். அது வந்து தர்மேந்திர பிரதான் ஐயா அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. அதே நேரத்தில் எங்களை பொறுத்தவரை அவர் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தப்பா எதுவும் சொல்லலையே. பெருந்தன்மையாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அமைச்சர் ஐயா தர்மேந்திர பிரதான் அவர்கள் இன்னைக்கு ராஜ்யசபால சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அக்கா மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு அக்கா கனிமொழி அக்காவுடைய 2 செய்தியை நேற்று நாங்கள் காமிச்சோம். அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, தமிழக மக்களை நீங்க இன்சல்ட் பண்ணிட்டீங்க. இது ட்விட்டர் பக்கத்தில். அவங்க ஸ்பீக்கருக்கு எழுதின கடிதத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களை இன்சல்ட் பண்ணிட்டீங்க. இதென்ன புது கதையா இருக்குது? தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களை பற்றி தவறாக யாராச்சும் பேசுறாங்க அல்லது சரியாக பேசுறாங்கன்னா அது எப்படி தமிழக மக்களின் மீது அடையாளமாக மாறும்?